ரைடுனால செந்தில் பாலாஜி வந்து டெல்லிக்கு போயிட்டு வந்ததாக சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது 2016 தேர்தல் நேரத்தில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அன்றைக்கு கரூர்ல போனப்ப நண்பர் எங்க பழைய நண்பர் செந்தில் பாலாஜி அவரை பற்றி அவரது சகோதரர் தம்பி அசோக்கை பற்றி எல்லாம் ஒரு திமுக தலைவரா செயல் தலைவரா இருந்தாருன்னு நினைக்கிறேன். அன்றைக்கு என்னெல்லாம் பேசினாரு. அன்றைக்கு இவரை பொறுத்தவரை பெரும் ஊழல்வாதியான பெரும் பாவியான செந்தில் பாலாஜி இன்னைக்கு திமுக சேர்ந்து அவங்க கூட அமைச்சராக இருக்கிறப்ப த பெஸ்ட் மினிஸ்டரா ஏஸ் மினிஸ்டரா அவருக்காக இவர்கள் பரிந்து பேசுவது உண்மையிலேயே திமுகவின் இரட்டை செயல்பாடு. பேசுவது ஒன்று செயல்வது ஒன்று என்பதை வெளிக்கொணர்கிறது. டாஸ்மாக்ல ஊழல் அமலாக்கத்துறை ஊழல் இருக்குன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ண பிஜேபி எல்லாரையும் அரசு பண்ணாங்க. கைது நடவடிக்கை சரியான இல்ல அவங்களெல்லாம் இந்த டாஸ்மாக் அலுவலகத்துக்கு முன்பு அவர்கள் போய் போராட்டம் நடத்துறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கெல்லாம் அதற்கு முன்பே என்ன சொல்றது பிரிவென்டிவா அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அவர்களை பெண்களை குறிப்பா 6 மணிக்கு விடுதலை செய்திருக்க வேண்டும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. இருந்தாலும் அவங்க கொஞ்ச நேரத்தில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் போராடுபவர்களை போராட விடாமல் தடுப்பது ஜனநாயகத்தில் எப்படி சரியாகும்? அவங்க போராட்டத்தை அங்கே டாஸ்மாக் நிறுவனத்துக்கு ஆப்போசிட்ல உள்ள கிரவுண்டை தான் கேட்டிருக்காங்க. போராட அனுமதிக்காத பட்சத்தில் திரும்பவும் அவங்க போராடுவாங்க. இன்னும் நாங்கெல்லாம் கலந்து பேசி கூட்டணி கட்சிகளும் அதற்கு ஆதரவாக போராட போகிறோம். இது இடியோடைய ரைடுனால இடி அடுத்தது அதில் இன்னும் ஸ்டேட்மெண்ட்ல இதுவரை அவங்க தெரிஞ்சதை தான் சொல்லியிருக்காங்க 1000 கோடி. இன்னும் அந்த டாக்குமெண்ட் படி பார்க்கிறப்ப இன்னும் தொடரலாம். ஏன்னா ஒரு 8 மாவட்டங்கள்ல தான் சம்பந்தப்பட்ட அலுவலகங்கள்லாம் நடந்திருக்கு. 38 மாவட்டங்கள் சம்பந்தப்பட்ட அலுவலகங்கள்ல இன்னும் நடக்கணும். எத்தனையோ கடைகள் சம்பந்தப்பட்ட அந்த நிர்வாகம் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல இது இருக்கு. அதான் தெரியட்டும். இது ஒரு டெல்லியையும் தாண்டி ஒரு மாபெரும் ஊழலாக வெளிப்பட போகிறது. ஆட்சியாளர்கள் மாட்டிக்கொண்டு முழிக்க போகிறார்கள் என்பது குப்பை தின்றவர்கள் தண்ணீர் குடித்துதான் ஆக வேண்டும் என்பது காலம் அதை உணர்த்த போகிறது. அதான் நான் அன்னைக்கே சொன்னேன்ல, திமுகங்கிறது என்றைக்குமே இரட்டை நிலைப்பாடு தான். அவங்க கூட்டணி கட்சியில இங்க வாக்கு வாங்கணுங்கிறதுக்காக சிறுபான்மை மக்களை ஏமாற்றணுங்கிறதுக்காக ஒரு நிலைப்பாடு. இன்றைக்கு அவர் டி.கே. சிவகுமார் தான் அந்த அணை கட்ட வேண்டும், தமிழ்நாட்டின் ஜீவாதாரத்தை பாதிக்கின்ற வேட்டு வைக்கின்ற தமிழ்நாட்டை பாலைவனமாக்கக்கூடிய செயல்பாட்டில் சட்டத்தை மீறி செயல்படக்கூடிய ஒரு நடவடிக்கைக்கு காரணமாக இருப்பவர் டி.கே. சிவகுமார். அந்த ஆட்சியாளர்கள் அவர் சித்தராமையா இருக்கட்டும், அதை திருமதி சோனியா காந்தி அம்மையார் மூலம் அதை தடுத்து விட்டு அவர்களை என்கரேஜ் பண்ற மாதிரி இங்க வந்து இவங்க டீலிமிட்டேஷன் கூட்டத்துக்கு கூட்டி இருப்பது இவர்களுடைய திமுகவின் குறிப்பாக திரு ஸ்டாலின் அவர்களின் உண்மை முகத்தை வெளிக்காட்டி வருகிறார். சார், முன்னாள் எதிர்கட்சி தலைவரா ஸ்டாலின் இருக்கும் போது என்ன சொன்னாருன்னா, அமைச்சர்கள் அதாவது அவங்க மேல ஊழல் இருக்கும் பட்சத்துல சிறப்பு நீதிமன்றம் அமைத்து அவர்கள் மீது தண்டனையை வாங்கி தரப்படும் சொல்றாங்க. இப்ப வந்து சிஎம்மா இருக்காங்க, அதை பத்தி அவர் வந்து அரசியலுக்காக அம்மாவின் தொண்டர்களை அமைச்சர்களாக இருந்தவங்களா ஆட்சி பொறுப்புல இருந்தவங்கள பிரித்தாள்வதற்கு ஒரு வழியாக தான் பயன்படுத்துறாரு. அதான் முன்னாள் அமைச்சர்கள் மீது சொன்னாரு. அதான் மத்திய அரசாங்கம் இன்னைக்கு செந்தில் பாலாஜி மேல நடவடிக்கை எடுக்குது. ஆனா இவர் வந்து அவர் அமைச்சராக்கி வச்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனா பழனிசாமி மேல அவர் வழக்கு போடாத காரணமே பழனிசாமி வழக்குகளுக்கு பயந்து கொண்டு, குறிப்பா அந்த கொலை கொள்ளை கொடநாடு வழக்குக்கு பயந்துகிட்டு, அவர் மேல ஊழல் வழக்குகளுக்கு பயந்து கொண்டு திமுகவின் எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு போல இரட்டை இலையை இன்றைக்கு திமுகவின் வெற்றிக்கு மறைமுகமாக பயன்படுத்தி வர்றார். அதனாலதான் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளில போனாரு. அங்கு உள்ள எனக்கு தெரிஞ்சு 90% மேல் உள்ளவர்கள் எல்லாம் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணையணுங்கிறத அவர் தடை போட்டு வர்றாரு.
இன்னும் சொல்ல போனா தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைகிறதையும் அவர் தடுத்து வர்றதுக்கு அவர் ஒருவரை தான் இல்ல அவரை சேர்ந்த ஒரு சிலர் தான் இன்றைக்கு காரணமாக இருக்கிறார்கள் என்பதற்கு அடிப்படையை இந்த வழக்குகள்ல மாட்டிக்கொள்வோங்கிறது தான். அதனால இந்த முன்னாள் அமைச்சர்கள் மீது நாங்கள் தனி நீதிமன்றம் அமைத்து வழக்கு தொடர்வோம் சொன்னதே திமுக தனது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கும் அம்மாவின் கட்சியை பிரித்தாள்வதற்காக தான் என்பதுதான் உண்மை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.